வந்துட்டேன்டா. ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைட் மீ. இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக இது ஒரு லிட்டில் ஃபேண்டசி, ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபேண்டசி தான் உள்ளே. ஃபேண்டசினே சொல்ல முடியாது. ஸோ ஒரு விதமான டிஃப்ரென்ஸான ஒரு கதை தான். பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி போகுதுன்னு சத்தியமாக தெரியல. ஸ்டோரி மைண்ட்லே இல்லை. ஒரே ஒரு சீனை மட்டும் பிடிச்சி உட்காந்துட்ருக்கேன். அது எந்த அளவுக்கு போகுது, வீடியோ அப்லோட் ஆகுமா ஆகாதான்றது எண்டிங்கில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நியூ பொக்கல்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸும் போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஜாலியாக இருக்கும், ஃபன் பண்ணலாம். நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. போய் லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணி நிறையா வீடியோஸை என்ஜாய் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஒன்லி டேக்குக்கான எஃப்எஃப் அண்ட் யூன்மின் நாம்ஜூன் ஹோபிச்சன். மற்ற எந்த ஷிப்பையும் என்கிட்ட கேட்காதீங்க. ரிக்வெஸ்ட் ஸ்டோரி நாட் அலோட். உங்களுக்கு பர்த்டேனா சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் நேம் வச்சு ஒரு நானே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஸ்டோரி தரேன். அது ஆனால் கொஞ்சம் ரேர் தான். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி நிறையா ஷார்ட்ஸ் போட பார்க்குறேன். அண்ட் வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதாவது புக்கிலே இப்போ நம்ம ஒரு மீட், அந்த கறிக்கடை அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாப்பில் தான் நம்ம டேங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல. ஸோ அப்போது சடனாக ஒரு பர்சன் அப்படியே உள்ளுக்குள்ளே வர்றாங்க. ஹாய் சார், வெல்கம். என்ன யாரையும் காணோம். அவங்க ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த பெஞ்சிலேருந்து அப்படியே சடனாக நம்ம ஜோங்குக்கு அப்படியே எட்டி பார்க்குறான். ச்சா, ஹேய் யாரா நீ இப்படி பயமுறுத்திட்டுருக்க? பயந்துட்டிங்களா? ஐ எம் சாரி. வண்டி ஓட்டினது போதும், உனக்கு என்ன வேணும்? அதான் எனக்கு லிவர் வேணும். ஆஹா, அப்படியா, சரி. சாப்பிடவா இல்லை அப்படியே பார்சல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போறியா? இங்கே சாப்பிடலாம் கிடைக்குமா? ஐ, நீ வந்திருக்கிறத மீட் ஷாப்க்கு. இங்கே அப்படியே சமைச்சோம் சாப்பிட்லாம், வீட்டுக்கு கொண்டு போய் நீங்களே சமைச்சோம் சாப்பிட்லாம். எனக்கு குக் பண்ணலாம் தெரியாது. நீயே குக் பண்ணி தரியா? நான் குக் பண்ணி தரணுமா? சரி, ஆல்வேரே இல்லை, கடைசி கஸ்டமரை. ஓ உட்கார. வேற என்ன வேணும்? எனக்கு ஏதாச்சும் பிளட்டு கிடைக்குமா? பிளட்டா? என்ன பிளட்டு? எதா இருந்தாலும் சரி, நான் 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 பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓ அப்படி, சரி போ. ஆமாம், அந்த பிளட்டை உனக்கு என்ன பொரியல் மாதிரி பண்ணி தரணுமா? இல்லை, அதை நீ என்கிட்ட மொத்தமாக கொடு. மொத்தமாக கொடுக்குவா? என்ன பண்ண போகிற? நான் என்னமோ பண்ண போகிறேன். நீ எதுக்கு என்கிட்ட கொஸ்டின்லாம் கேட்டுட்ருக்க? உனக்கு என்ன, நான் ஓன் பிளட்டையா கேட்டேன்? கடையில் வச்சுருக்க பிளட்டை தானே கேட்டேன். நீ கொடுறா மொத. வர மரியாதை தெரியுது. அழகாக இருக்குன்றது முறை. யார் அழகு? ஒன்றை தண்டா சொன்னேன். சரி போ, போய் உட்கார், எடுத்துகிட்டு வரேன். சரி, நிறைய கொண்டு வா. என்ன கடை வைக்க போகிறான்னு நம்மளுக்கு ஆப்போசிட்டில். சரி போ, எடுத்துகிட்டு வரேன். ஸோ போன ஜூங்குக்கு போய் டர்ன் பண்ணிட்டேன். அப்புறமா நீ லிவர் கூட இப்போ இப்போ உடனே எனக்கு பிளட்டு தரியா? குடிக்க போறியா? அது எப்படி உனக்கு தெரியும்? அடப்பாவி, உண்மையிலே குடிக்க போறியா? ராவா பிளட்டா? ஏன், அதனால என்ன தப்பு இருக்கு? எனக்கு பிடிக்கும், ராவா குடிச்சா நல்லா இருக்கும். உனக்கு என்ன தெரியும் அருமா? நீ கொஸ்டின் கேட்காம இப்பெல்லாம் பண்ணாத, நீ எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஜங்க வேகமாக போய் அப்படியே அந்த சேர்லலாம் உட்காந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி குஷியாக அப்படியே கையும் காலையும் ஆட்டிக்கிட்டு, அங்கே ஒரு சாங் வேறு ஓடிட்டுருக்கோம். அதுக்கு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டே உட்காந்துட்டே இருக்கான் உட்காந்த இடத்துலேயே. ஸோ அவங்க இதெல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஸோ இப்போ நம்ம அவங்க என்ன பண்ணுறோன்னா, ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக பிளட்டை தான் தூக்கிட்டு போய் ஜங்குக்கு முன்னாடி வைக்கிறான். ஸோ இதை பார்த்தோன்னே ஜங்கு கூட கண்ணு அப்படியே நல்லா ரெட் கலரில் மாறுது. ஸோ அவங்க இதை அப்படியே நோட் பண்ணுறான். ஆமாம், உனக்கு எதுக்கு இப்போ உன் கண்ணு டபக்குன்னு ரெட் கலரில் மாறிச்சு? அது நான் அப்போலேருந்து என் கண் ரெட் கலரில் தான் இருக்குது. உனக்கு அப்போ தெரில, இப்போ தான் வெளிச்சத்தில் நின்று பார்க்குறப்போ உனக்கு தெரியுது. ஓ, இம்பு நேரம் இருட்டாக இருந்துச்சு அப்படி தானே? பகலில் நல்லா வெயிலும் மண்டையை பொழந்துட்டுருக்குதா? இதில் நீ இவ்வளோ பேச்சு பேசுகிறியா? எனக்கு கண்ணு நல்லாவே தெரிஞ்சு. உன் கண்ணு நார்மலாக பிளாக் கலரில் தான், இப்போ என்ன சடனாக ரெட் கலர்?
நீ என்ன வேம்பயரா? ஆ, அது எப்படி உனக்கு தெரியும்? யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு எங்கள் அம்மா அப்பா எனக்கு படித்து சொல்லிட்டு இருந்தாங்க. உனக்கு பார்த்தோன்னே எப்படி தெரிஞ்சு? அடப்பாவி, அப்போ உண்மையில நீ வேம்பயரா? ஏன்னா நான் ஒன்றும் வேம்பயரில் கிடையாது. நான் ஹியூமன் தான். நான் வேம்பயர் சரிடி. எப்பா புலம்பாத, குடி. என்ன வேம்பயர்னு அப்போ நீ கண்டுபிடிச்சிட்டியா? இப்போ தான் கண்டுபிடிச்சேன். உனக்கு பயம் இல்லையா? இல்லையே. நிஜமாக பயம் இல்லையா? இங்கே பாரு என் பல்ல. ஆ ஆ என்ன நல்லா கேட்ட? ஆ ஆ க்யூட்டான வேம்பயராக தான் இருக்கா? ஏன்? இல்லைடா, உண்மையை தான் சொன்னேன். எல்லாருமே இந்த மனுஷங்க வாழ்கிற இடத்துல வேம்பயர்னாலே எல்லாம் பயப்படுவாங்க. நீ மட்டும் என்ன இவ்வளோ தைரியமாக இருக்க? நான் உண்மையிலேயே உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். சீரியஸ்லி, ப்ராமிஸா? அது அப்படித்தானே சொல்லுவாங்க உங்கள் ஊரில்? ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க. உன்னை நான் கடிக்க மாட்டேன், இங்கே இருக்கிற யாரையும் ஏதோ பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது, அதான் எனக்கு லிவரு, பிளட்டு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேம்பயர்னால எல்லாத்துக்கும் அதானே பிடிக்குது. நான் மனுஷனோட பிளட்டையும் தான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாருமே அதை கொடுக்க மாட்டாங்களாமே. மொத்தத்தை எடுத்துட்டோன்னா பசங்க எல்லாம் செத்து போயிடுவாங்களாம்மா. ஓ, அப்போ பொண்ணுங்க? இது வரைக்கும் நான் அங்கிட்டு போனது கிடையாது. பசங்கிட்டலாம் போயிருக்கியா? இல்லை, இது வரைக்கும் நான் ஹியூமனோட பிளட் டேஸ்ட் பண்ணதே கிடையாது தெரியுமா? பிகாஸ் நான் ரொம்ப ரொம்ப குட் பையன். அது சரி, குடி, நான் வரேன். உனக்கு லிவர் கிட்டே அதை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. ஸோ ஜங்குக்கு அப்படின்ட்டு அவங்க வியர்டாக பார்க்குறான். இவன் என்ன பயப்படாமல் இருக்கான்? ரொம்ப தைரியசாலியாக இருக்கான் போல. ஆனால் எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், உன் பேர் என்ன? நல்லா இருக்குப்பா, நீயும் நல்லா இருக்க, உன் பேரும் நல்லா இருக்கு. நீ வா, நம்ம அப்புறமா 2 பேரும். இல்லை நீ எடுத்துகிட்டு வந்தப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். வண்டி ஓட்டாமா ஒழுங்குறது அது குடிச்சிட்ரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாகிட்டு கிச்சனுக்குள்ளே தான் போகிறான். ஐயோ, இவன் 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 உண்மையான வேம்பரா? அடங்கு மாலை. ஐயோ பயமாரியே. கடவுளே, என்ன கிட்ட போய் எதுக்கான இந்த மாதிரிலாம் ஒரு பர்சன் அமுச்சு விட்றேன். இப்போ நான் எப்படா பயம் இல்லாமல் கெத்தாக வேற பேசிட்டு வந்துட்டேன். அம்மாக்கா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது? போலீஸ் கூப்பிடணுமா இல்லை வேறு யாரை கூப்பிட்றது? ஜெமினை கூப்பிட்டா? ஐயோ, அது பயத்தில் எல்லாத்தையும் உளறிடுமே. டபக்குன்னு போலீஸ் கூப்பிட்டாலும் போவான். இந்த இந்த பைத்தியம் வேற லூஸ் மாதிரி அப்போலேருந்து பேசிகிட்டு இருக்கான். இவனை நம்பலாமா? ஒருவேளை என்னையே உறிஞ்சி சாப்பிட்டானா? டேய், நான் இன்னும் வாழணுமே. ஆண்டவா, நான் என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயும் இங்கேயும் போட்டு உருண்டுட்ருக்கான். வேம்பயருக்கு இதெல்லாம் பயப்படும். எதுக்கு பயப்படும்? வெளிச்சத்துக்கு பயப்படும் தானே. இது என்ன இருட்டில் வராமல் இப்படி பட்ட பகலில் வந்துட்டுருக்கான். இது எந்த ஒரு வேம்பயராக இருக்கும்? ஐயோ, எனக்கு பத்தத்தில் ஒன்றுமே புரிய மாட்டேன்டுதே. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது? ஐயோ, தேவையில்லாமல் வாய் கொடுத்து மாட்டிட்டேனே. ஆண்டவா, இவ்வளோ கடை இருக்க மீட் கடை, இவனுக்கு ஏன் கட்டான் கடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு உள்ள அம்பிட்டு பயம் இருக்குது. நேற்று ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுட்டா. அங்கே பார்த்தா யார் அவன் கால் பண்ணுறது? அடே தேங்கே, ஹலோ மச்சா, சொல்கிறா என்ன நேரத்தில் கால் பண்ணியிருக்க? அதை விட்டு மச்சா, இன்னிட்டு சரியான பரட்டி இருக்குது. மொரட்டு பசங்களாம் ஓடுவாங்க. சரியா மஜா பண்ணலாம். டேய் புறம்போக்கு, இப்போ நான் உயிரோடு இருக்கேன்னு தெரில. இது நைட்டு வரையா? எதுக்கு இப்போ? ஒய் கடையில் யாராச்சும் காசு தெரியாமல் போயிட்டாங்களா? சொல்லி நான் வந்து வகுந்துடுறேன். அட போய் மோனே சொல்கிறது கேள்றா. என்னடா சும்மா தானே தெரியும், அதுக்கு முதல் பேச விட்டா தானே. சரி உள்ள சொல்லு. இல்லைடா, இப்போ என்னோட கடைக்கு ஒரு வேம்பயர் வந்திருக்கு. அதாவது அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, அதான்ப்பா கலர் வேஷம் போட்டுட்டு அப்போ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுவாங்க. என்ன இருந்துச்சு ஆல் ஓவர் வின்னு. டே அது ஹேலோவன்ரா. அதான் அதுக்கு வந்துட்டாங்கன்னா அது இப்போ கூட இல்லையே. சரி சாக்லேட் கொடுத்தா அனுப்ப வேண்டியது தானே. ஐயோ டே, ஒரிஜினல் வேம்பயர்ரா. அது இந்த உலகத்தில் இருக்கா? டே முன்னே என் கண்ணோட பார்த்துட்ருக்கேன்டா. அவன் இங்கே தான்டா இருந்து பிளட்டு குடிச்சிட்ருக்கான். யாரோட பிளட்டு? அதாவது கடையில் இருக்கிற பிளட்டு தான்டா. ஐயோ டேய் சிரிக்கா இல்லையா? டே ஜிமினா, டேய் சிரிக்கா. மச்சான், நீ தானே பேசக்கூடாதுன்னு சொன்ன? அதான் மச்சான் அமைதியாக இருக்க.
எனக்கு நீ தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது கையடிச்சு அதாவது ஃபோனை கட் பண்ண போவதால் நீ அப்புறமா நாளைக்கு உயிரோடு இருந்தால் திரும்பி ஜிமினுக்கு கூப்பிடும் டொட்டடைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே காலை கட் பண்ணிடுறான். அவ்வளோதான் அங்கே டேங்க்கு செம்ம காண்டாகுது. திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கான். ஜிமின் காலே அடிக்கலையே. ஒன்று எப்படி கால் எடுக்க வைக்கிறோன்னு எனக்கு தெரியும்டா. ஏங்க டேங் இன்னும்மா நீ அந்த லிவரை ரெடி பண்ணிகிட்ருக்கா? வரும், ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, வரும். ஃப்ரெஷ்ஷான ஒரு லிவர் உனக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ வேகமாக அப்படியே ஓடியாரான். நீ என்ன சொல்கிற? ஃப்ரெஷ்ஷான லிவர்னா எனக்கு புரியல. ஹியூமனோடதா? மேபி கொஞ்சம் அப்படி இப்படி அடி வாங்கி தான் இருப்பான். அந்த ஹியூமனோட லிவர் உனக்கு போதும் தானே? எனக்கு போதும். நான் பார்த்துக்கிறேன். எப்படி அடிப்பட்டேன் உள்ளுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும். அவனும் அது குடிச்சிட தெரியும். அது கொஞ்சம் கிராக்கான பீஸ் தான். என்ன சாவுற வரையும் புலம்பியே தவிப்பான். அவனை எடுத்துக்கோ சரியா? பரவாயில்ல இருக்கட்டும். நான் உடனே சாவடிக்கிறதுக்கு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதே மாதிரி பண்ணிடுறேன். நீ எனக்கு அதை கொடுப்பியா? கண்டிப்பாக. ஆனால் இவன் எப்படி வர வைக்கன்னு தெரில. ஏன் அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கானா? நான் அவனை போய் இப்படி போயிட்டு அப்படி போய் கூட்டு வந்துட்டுமா? அவனோட வீடு எங்கே இருக்கு? ஒன்றுமே இல்லை. இந்த கடைக்கு அப்படியே பேக் சைடு தான் அவனோட வீடு. நான் போய் கூட்டு வரேன். நீ வெயிட் பண்ண. இல்லை வேணாம். நீ தப்பிச்சேன்னு பார்த்து பயந்து ஓடுறதுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டானா? எனக்கு தான் உன்னை பார்த்து பயம் இல்லைன்னு எனக்கு தெரியுது தானே. என் கண்ணை பாரு, பயம் தெரியுதா? இப்போ டொம்முன்னு ஒரு பாத்திரம் உழுக தருதான்னு கேட்டேன். எல்லாம் தெரியாதா? தெரியவும் கூடாது, காட்டவும் மாட்டேன். நீ வேணாவா, 2 பேரும் சேர்ந்து போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறியா? ஆனால் என்னை ஏமாத்திர மாட்டேல. ஏன்னா நான் ஒரு பர்சனை நம்புறேனா, அது நீ மட்டும்தான். சரி ஓகே, உனக்கு நான் தரேன். நிஜமா? நிஜமா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணால் அப்படியே ஜிமின் வீட்டு முன்னாடி தான் நிற்கிறாங்க. அப்படியே காலிங் பெல் அமுக்க ஜிமின் அப்படியே உனக்கும் வாங்க பீஸா பர்கர் ரெடியா, கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கண்ணை மூடிட்டு கையை மட்டும் நீட்டிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே டேங் தான் பீஸா பர்கரில் உன்னை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க. என்ன பார்க்குறதுக்கா? யாரா இவன்? இதான் நீ சொன்ன? அதுதான். அடே பாவி, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் கடைக்கு போய் வெயிட் பண்ணிட்டுருங்க. ஜிமின் 6 வருஷத்தில் ஓடி வந்து நிற்பா. ஓகே டாடா பை அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்த. இதை உன்னால் உடைக்க முடியுமா? உடைக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ ஒரு கிக்கு விட்றான். கதவை அப்படியே பிச்சுக்கிட்டு போய் ஒழுகுது. எங்க அந்த பையனை காணோம்? எங்கே போனாங்க? நீ கதவு மேலே காலேஜ் நின்றுட்டுருக்கியே கொப்பா மோனே, எந்திரா, அங்கே தான்டா நான் இருக்கேன். ஐயோ சாரி, உங்களோட லிவர் தான் டேங் சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் எடுத்துக்கிட்டா. இதே ஏன் லிவரா? டேய் அப்போவே கூப்பிட்டேன், வந்திருக்கணும், இப்போ நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்ல. இப்போ அப்படியே கட் பண்ணா 3 பேருமே அங்கே அந்த கடையில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜிமின் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கா டேங்க. ஸோ டேங்க அப்படியே இந்த லிவர் இப்போதைக்கு டேஸ்ட் பண்ணா சரியா? இது உண்மையாகவே நல்லாயிருக்கும். உனக்காண்டி பெப்பர்லாம் போட்டு கொஞ்சம் ராவாகவும் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சடாக இருக்கும், டேஸ்ட் பண்ண சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல. ஏன்பா ஏன் கறி சேர்த்து எப்படி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி தர வேண்டியதானே? அது அவன் பார்த்து பண்ணா. பார்த்தா என்னடா நினச்சிட்றிய? இன்னும் பார்த்தா என்ன சாவு உழுவர போகிற? அது என்ன சொல்லுவாங்க, பொணவு மாதிரி தட்டா. இங்கே பாரு, என்னெல்லாம் உயிர் விட முடியாது. சுகர் காண்டி விட மாட்டோம், சுகர் காண்டி விட வேண்டா. இது யாரா? என்னெல்லாம் அவனால் முடியாது. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் பேர் கேட்க மாட்டேன். ஏய் அவன் பேர் என்ன? என் பேர் ஜங்குக்கு. ஜங்குக்கு. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. பேர் தெரிஞ்சுட்டு லவ்வை பிடிச்சிருக்குன்ற பற்றியா? யாரா நீ? அவங்க கொப்பத்தா. டேய் அண்ணன்டா, வாழ்க்கை நீ உயிர் கொடுக்கலாம். ஒய் மேன், ஒய் மீ. நீ என்னோட ஃப்ரெண்டு. கொப்பா வாசிங்கம்மா வருதுடா. தயவுசெய்து நீ இந்த இடத்த விட்டுறடா. தப்பறா நீயாச்சு ஏதாச்சும் பண்ணுவேன். நான் எதுவுமே பண்ணதில்லைடா. ப்ளீஸ் தான் மச்சான்.
மச்சான் உனக்கு கால் எடுத்துட்டு அப்படியே தெரியாத மாதிரி போட பார்த்தியா, அது நான் பண்ண 2வது தப்பு. முதல் தப்பு என்ன தெரியுமா, உன் காலை அட்டன் பண்ணுது. கொப்ப மௌனே வேணாம், இன்னுமே வேணாம், தயவு செய்து மச்சான் விட்டுடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் தான் அப்படியே டேங் போட்டு கெஞ்சிட்டு இருக்கான். எதுக்காண்டி நீ டேங்கிட்ட கெஞ்சிடா, இங்கே பாரு எனக்கு நீ ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் அதாவது டேங் நான் அவனோட பிளட்டையுமே டேஸ்ட் பண்ணல. ஏன்னா லிவர் எடுத்துட்டாலே நான் பாடி பார்ட்ஸை பிரித்து தான் நான் வந்து சாப்பிடுவேனே. ஸோ நான் அப்போ பிரிக்கிறப்போ அவனோட ரத்தத்தையும் நான் குடிக்கலாம்ல. கண்டிப்பாக குடிக்கலாம். ரியலி நிஜமாவா? ஆமாம் குடிக்கலாம். ஆனால் நீ எனக்கு என்ன பண்ணுவ? உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் எல்லாமே பண்ணுறேன். நிஜமா என்ன கேட்டாலும் பண்ணுவியா? ஏய் அவன் கூட ஒரு நாள் இதுக்கு என்ன நீ ஒரு பொணமா இருக்கிறடா? டேய் என்னடா அவன் கூட அப்படி பண்ணுன்னா சொல்கிறேன். நானே அந்த வேலை எப்போவும் காலைகளுமோ பண்ணுற வேலை தான். இப்போ நான் மனசாட்சியோடு சொல்கிறேன், நான் நிம்மதியாக பண்ணுறேன், கொஞ்சம் காண்டோடு பண்ணிட்டுருப்பேன் அவ்வளோ நாள். இப்போ நான் சொல்கிறேன்டா ப்ளீஸ்டா. என்னடா ஜிமின் உயிர்டா உயிர், அதை நீ மயிறு மாதிரி ஆக்கி விட்றாத மச்சான் ப்ளீஸ்டா. எப்பா ஏய் அவன் தான் சொல்கிறான், நீ தான் நம்புற பத்தியா? டேங்க் மேலே அம்பிட்டு பாஸ் இருக்குது. சச்சா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதே கிடையாதா? டேய் சும்மா இருறா, லவ் காண்டி அவன் என்னென்னமோ பண்ணுறான். அத்தா நீ இது தரமாட்டேன். டேய் அது நீ பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதுடா. டேய் வேணாம், வாயில் டங்கு பல்லு வாய் அது முன்னாடி வரையும் வந்துடுது. கக்குனேன்னு வச்சுக்கோ அப்படி கேட்பேன், சென்சார் கட்டில் உள்ளே போயிடும்டா. பேசாமல் கடடா. டேய் இந்தாப்பா ஜங்குகே, உனக்கு நான் வேறு யாரையாச்சும் பார்த்து கொடுக்குறேன், தயவு செய்து இன்னும் விட்டுடு. உனக்கு நல்ல ஏரே தா என் மச்சான் பத்தியா பாடிலாம் வச்சு அதாவது 6 பேக்லாம் வச்சு நல்லா அம்சமாக இருக்கான். ஏன் நீ இவனை டெஸ்ட் பண்ணக்கூடாது? ஆமாம்ல, நீ கூட கொஞ்சம் அப்படி உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி அடி வாங்கின மாதிரி தான் இருக்க. எதை புரியல? இல்லை அதான் சொன்னாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா, என்னோட அவன் ரொம்ப நல்லா இருப்பான், அவனை டெஸ்ட் பண்ண. இல்லாட்டும் எனக்கும் உன்னை பார்த்ததுலேருந்து உன்னை டேஸ்ட் பண்ணணுன்னு ஆசையாக தான் இருக்கு. எங்கே சொன்ன பயத்தில் நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு பயந்துட்டேன். இப்போ மட்டும் எப்படி இருக்கேன்? இப்போ அதே நிலமை தான். ஏன்னா ஒன்றும் இல்லை, நான் அவ்வளோவா கடிக்கிறதுக்கு நல்லா இருக்க மாட்டேன். அதெல்லாம் ஒருத்தலடா. இவன் பாரு எலும்பாக இருக்கான், எலும்பு சாப்பிட்டா அவ்வளோ புரோட்டீன் கிடைக்கும். அது சாப்பிட்டா இல்லைடா, முட்டை 2 முட்டை அதாவது முட்டை சாப்பிட்டாலும் ப்ரோட்டீன் கிடைக்கும், மீட் சாப்பிட்டாலும் கிடைக்கும்டா. ஒட்டே சும்மா இருக்க மாட்டேல, என்னை மட்டும் கொடுத்துட்றியா? நானே தப்பிச்சோட பார்க்குறேன் ஒன்று வச்சா. நீ என்னன்னா அவ்வளோதானே ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவ்வளோதான்டா. இருங்க 2 பேரும் சண்டை போட வேணாம், பேசாமண்ணா உங்கள் 2 பேர்த்தையுமே சாப்பிட்டுட்டா. இது நல்ல எதை இல்லை நீ வந்து ஒரு ஆளை தான் சாப்பிட்ணுப்பா, ஒரு ஆள் உயிரோடு இருக்கணும்ல. எனக்குலாம் உயிர் வாழ்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேங்க்லாம் உயிர் வாழ்றது சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லை அவனுக்கு தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஏன்னா பிடிச்சிருக்கா? டே பைத்தியம் என்ன சொல்கிற? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம் பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கா. எதனால பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி இருக்கிறது பிடிச்சிருக்கா? எப்படி இருக்க? உனக்கு தோன்றத நீ சொல்கிறிய, எப்படி உன்னால் கண்ட்ரோலில் இருக்க முடியுதா? எப்படி ஹியூமனோட பிளட்ஸா உனக்கு ஸ்மெல் வராதா? வருதே. அப்போ உனக்கு டேஸ்ட் பண்ணணும்னு தோன்றியா? தோணுதே. என்ன? சாகுடிக்க அப்படியே என்ன பண்ணாமல் இருக்கா? ஏன்னா எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கே, அதான் யோசிக்கிறேன். இல்லாட்டினா உனக்கு கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். ஆகா 2 பேத்துக்கும் அது வருதுன்னு நினைக்கிறேன், நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படி நகண்டு அப்படி குடுன்னு ஓடுறான் சத்தமே இல்லாமல். ஸோ 2 பேரும் அதை நோட் பண்ணவே இல்லை. உன்னோட வேர்ல்டில் இருக்காமா, இங்கே வந்திருக்கா. எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரோல்ஸ் போட்டே இருக்காங்க. ரோல்குள்ளே இருக்கிறத ஒரு மாதிரி மூச்சடைச்ச மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கணுன்றதுக்காண்டி தான் இங்கே வந்தேன்.
உன்னோட கடையை நான் 2 நாளாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ நிறைய பேத்துக்கு ஃப்ரீயாக மீட்லாம் கொடுத்துட்டு இருந்த. அதில் 2-3 வேம்பயர்ஸ்லாம் க்யூட்டாக உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா, நீயும் கொடுத்த. ஓ அப்படியா? ஆ, அப்போவே நீ எனக்கு உன் கூட நான் சேர்ந்தா நீ எனக்கும் ஃப்ரீயாக நிறையா மீட் தருவேல, அதனாலேயே உன்கிட்ட லவ்வை சொல்லி கல்யாணம் பண்ணி உன் கூட இருக்கலாம்னு தோணுச்சு. ஆஃப்டர் ஆல் ஒரு மீட்டு கண்டியா? ஆ, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அட பாவி, அப்போ நான் ஃபஸ்ட்டு மீட்டு அப்புறம் நீனு. ஆஹா, அப்படி. சீரியஸாக உனக்கு என்ன பார்த்தா பயம் இல்லையா? இருக்கு. ஹைட்டால ரொம்பவே வெயிட்டாக இருக்கா. அப்போ ஏன் தைரியமாக பேசிகிட்டு இருக்க? கூடவே பிறந்தது, பயத்தை வெளியே காட்ட மாட்டேன். ஜிமின் கிட்ட காட்டினியோ? அது எப்படி உனக்கு தெரியும்? என் காது தான் ரொம்ப ஷார்ப்பாச்சே, கேட்டுச்சே. ஓ அது சரி. எனக்கு அந்த லிவர் கிடைக்குமா? ஃப்ரெஷ் லிவர். எனக்கு அது சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை. ஜிம்மி ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே கையை போட்டா அப்படியே காற்று தான் வருது. எங்கே இங்கே இருந்தவன் ஓடிட்டானா? கப்பமான பட்டர் மில்கா. ஏன்னா ஒன்று தண்டா, அது இப்போல்ல சிக்கன பிறகு தரேன். அப்போ நான் அதுவரையும் என்ன பண்ணுறது? நான் இன்னைக்கு சாப்பிட்லான்னு ரொம்ப ஆசையாக இருந்தேனே, அப்போ இன்னைக்கு அது எனக்கு கிடைக்காதா? வேணும்னா என்ன கிடைச்சிக்கோ. நிஜமாவா? சாகிற வரையும் கிடைக்காதா? எனக்கு அது வரையும் எப்படி கிடைக்கணும்னு தெரியாதே. வலிக்கு தானே சொன்னா ஸ்டாப் பண்ண, அது வரையும் நீ கிடைக்கலாம். ஆனால் நான் கண்ட்ரோலை லாஸ் பண்ணிட்டேனா அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ அப்படியே எந்திரிச்ச அந்த பெஞ்சு மேலே தான் ஏறி உட்காடுறான். ஹேய் பட்டர் மில்க், இங்கே வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ டேவுங்க என்ன பண்ணுறேன்னா ஜங்கு கூட அப்படியே பேக் சைடு அவனோட கால் 2 காலையும் வச்சு அப்படியே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே டேவங்கோட ஜஸ்ட் மேலே அப்படியே காய வைக்கிறான். இது என்ன ரொம்ப சாஃப்டாக இருக்கு, அதுக்குள்ள என்ன வச்சுருக்கா? என்னோட ஸ்கின்னா வச்சுருக்கேன். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு டப்புக்குன்னு ஷர்ட்டை கிழிச்சு விட்டுறான். என்னடா பண்ணுற? இல்லை நீ தான் அவளுக்குள்ள ஏதோ வச்சுருக்கேன்னு சொன்னேன். அப்படியான்னு சொல்லி பார்க்க வந்தேன். லைட்டாக தான் கை வச்சேன், அது கீஞ்சிருச்சு. மன்னிச்சிக்கா. என்னது இது இவ்வளோ பெருசாக இருக்கு? அவளுக்குள்ள ஸ்கின்னுக்குள்ளே பஞ்சு கிஞ்சி எதை வச்சுருக்கியா? அப்படி பெருசாக இருக்கு. ஜிம்முக்கு போகிறேன், அதான் எப்படி இருக்கு. நானும் போகிறேன், எனக்கும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியா? அதுக்குள்ளே என்ன இருக்கும்? சுத்தம். அப்போ நான் தெரியாதா? தெரியாது, அது அப்புறமா நான் சொல்லித்தரேன். இப்போ என்ன வேணும் தெரியுங்களா உனக்கு? எடுத்துக்க. வலிக்காம எடுக்கணுமா? உனக்கு எப்படி எடுக்கணும்னு தோணுதோ அப்படி எடுத்துக்க, நான் பார்த்துக்கிறேன். நிஜமாவா? என்கிட்ட யாருமே இப்படி சொன்னதே கிடையாதுட்டா. அதான் சொல்கிறல, எடுத்துக்க. அது என்னன்னு தெரியல, என்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கணும்னு தோணுது. அப்போ லிவர் உயிரை மட்டும் எடுக்காத. சரி ஓகே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோங்குக்கு தான் அப்படியே அவங்களோட நெக்கை அப்படியே கடிக்க ஆரம்பிக்கிறோம். சொல்லிட்டு அவங்க அங்கே ஒரு சைடு வலிக்குது, பயம் இருக்குது, எல்லாம் ஒரு சைடு இருக்குது. பட் ஜங்குக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு தோணுது. ஸோ அதனாலேயும் அவன் வந்து அதை பண்ணுறான். ஸோ அவங்க ஜங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி கண்ணு ரொம்ப டார்க்காக மாற ஆரம்பிக்குது. ஸோ ஒரு மாதிரி அவனோட கண்ட்ரோல் அப்படியே இழக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி வரலான்னு போகிறப்போ போத்த நிறுத்த. ஸோ ஜங்குக்கு அப்படி திரும்ப அவங்களோட ஷோல்டர் நல்லா டைட்டாக க்ரிப் பண்ணி கடிக்க ஆரம்பிக்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறான், ஜங்குக்கு பிடிச்ச ஒரு கிக்கு தான் போட்டான். அப்படியே 2 அந்த செவரு தாண்டி போய் உழுகுறான் உடச்சிட்டு. கொய்யால பட்டர் மில்க்கு நிறுத்தன சொல்கிறேன், தக்காளி வந்து கடிச்சிட்டு இருக்குது. அம்மா என்ன வலி, ஐயோ இவனை வர ஏற்றி விட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ வேகமாக போய் பார்க்குறான். ஸோ அவங்க ஜங்குக்கு அப்படியே மயங்கி ஒரு மாதிரி விழுந்து கிடக்கிறான். டேய் ஹேய் எந்திரா, டேய் ஜங்குக்கு
ஜங்குக் அப்படின்னு சொல்ல ஜங்குக் அப்படியே எதுவும் சொல்லாமல் அப்படியே படுத்திருக்கான் ஒரு மாதிரி மயக்கத்தில். சரி அவங்க என்ன பண்ணுறான், ஜங்குக்கோட லிப்ஸில் வந்து லைட்டாக அவனோட பிளட் இருக்கும். அதை அப்படியே அவனோட தம் ஃபிங்கர் வச்சு தொலைச்சிட்டு அவனோட பேக் சைடு நெக்கை மட்டும் அப்படியே பிடிச்சி அவனை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எந்திரிச்சிட்டியா? டேய் ஜங்குக்கா, டேய் ஜங்குக் போதும்டா. ஏய் போதும்னு சொல்கிறல. ஐயோ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸாக கொடுத்துட்டேனா? அப்படிலாம் இல்லை, என்னோட தலை வலிக்குதோ. ஐம் சாரி, கொஞ்சம் ஃபோர்ஸாக ஏற்றிட்டேன். பரவாயில்ல, ஆனால் ஒரு ஹியூமனாலலாம் இப்படிலாம் ஏற்ற முடியாது. நீ எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏற்றுனா? என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம். ஏன் நீ ஒரு வேம்பயரா? கிடையாது. அப்புறம் புரியல. நான் ஒரு உல்ஃப். உல்ஃபா? ஆமாம். ஏன் பார்த்தா அப்படி தெரியலையா? தெரியல. அப்போ நான் ஒரு உல்ஃபோட ரத்தத்தை குடித்தேன். ஆமாம், நீ இவ்வளோ நேரம் சாப்பிட்டது ஹியூமனோட தான். என்ன நிஜமாவா? ஆனால் அது அவ்வளோ நல்லாவே இல்லையே. அப்படிதான் இருக்கும், பின்னா ருசியாவாக இருக்கும். நல்லா இருக்கா? இருக்கா. இருந்தாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான். உல்ஃப் வந்து நிற்கிது, அவ்வளோ பயப்படாமல் நிற்கிறேன். எந்த மாதிரி உல்ஃப்னு தெரியுமா? ஹெகிமா. இந்த ஆல்ஃபா ஒமேகா பீட்டா இதெல்லாம் அதுக்கும் மேலே ஒன்று இருக்குமே. கரெக்ட், அதான். எனக்கு ஐ லவ் யூ. பொக்கலே சீரியஸ்லி நான் இந்த ஸ்டோரி எங்கிட்ட கொண்டு போய் எப்படி முடிச்சிருக்கேன்னு சத்தியமாக தெரியல. அந்த எக்கிமான்றது ரொம்ப பெரிய இதுக்கு ஆல்ஃபா பீட்டாக்கு மேலே இருக்கிற ஒரு டாப் அப்படின்னு கேள்விப்பட்டு இப்போ தான் வந்து நான் சொன்னேன். அண்டு எனக்கு தெரியல, இது உங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டினியூ பண்ணணும்னா நான் எதிர்பார்க்குற ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு தான் என்னால் அடுத்த எபிசோட் என்னால் கண்டினியூ பண்ண முடியும். இல்லைனா இந்த ஸ்டோரி இதோட இப்படியே ஸ்டாப் ஆயிரும். புரியுதா? எனக்கு கமெண்ட்ஸ் இருக்கணும் இந்த ஸ்டோரி பற்றி. உங்களுக்கு அது கண்டினியூவாக வேணும் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் எனக்கு அதை சொல்கிறத வச்சு தான் இருக்குது. பிகாஸ் இது கொஞ்சம் உண்மையாக நான் நல்லா ஃபேண்டஸியாக கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆல்ஃபா, அதாவது ஐயோ இப்போ ஏதோ பேர் சொன்னேன், அந்த பேர் வேறு மறந்து போச்சு. அந்த உல்ஃப் மெட்டீரியல்லையும் வேம்பயர் மெட்டீரியல்லையும் சேர்ந்த ஒரு இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்காங்களோ என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி வரப்போகுது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நம்ம ஒரு 5 ஷார்ட்டில் முடிக்கிற மாதிரி கூட நான் அதை போடுறேன். எனக்கு இந்த மாதிரி ஆல்ஃபா ஒமேகா ஸ்டோரி பற்றி ஒன்றுமே தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் எல்லாத்தையும் நான் பண்ணவே செய்ய போகிறேன். ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டோரியாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஆல்ஃபா ஒமேகா ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணி போடுங்கன்னு. தமிழ் நேரமே எனக்கு கண்டிப்பாக நல்லபடியாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். இல்லைனா இதே தமிழ் நேரம் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சேஞ்ச் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி புக்கில் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் எதிர்பார்க்குற ரெஸ்பான்ஸ் நிறையா இருக்கணும், புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த எபிசோடு வரும். சும்மா 1-2 பேர் கேட்டால் எபிசோட் வராது. நான் அழுத்தி சொல்கிறேன், இதை 1 ஷாட்டாக தான் நான் போட போகிறேன். அதை பார்த்துட்டு உங்கள் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு தான் நான் வந்து அடுத்த எப்படி கொடுக்கலான்னு முயற்சி பண்ண போகிறேன். ஓகே புக்கில் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். நானே எதிர்பார்க்குறேன் இந்த ஸ்டோரி இப்படி முடியும்னு. பட் பரவாயில்ல, நமக்கு இருக்கிற மூளை நினச்சாலே பெருமையாக இருக்குது பொக்கலே.